படைக்குடி கூழமைச்சி நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை தான் இந்த சேனலை க்ரோ பண்ணும். ஆன்மா நலத்தலைவன் படைக்குடி கூழமைச்சி நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு. அம்மா நான் கேள்வி கேட்டா நீ திருக்குறள் சொல்றதா? இல்லைம்மா, இந்த குறளில் வர 6 அம்சங்களும் யாருக்கு ஓரளவுக்குனாலும் இந்த காலகட்டத்தில் பொருந்துதோ அவங்க கண்டிப்பாக அரசனாவாங்க. அம்மா கொஞ்சம் டீப்பா சொல்லிடுறியாம்மா? ஓகே ரந்தனா. இந்த குறள் படி படை குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் அப்படின்னு ஒரு 6 விஷயத்தை திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேம்மா. படைனா பாதுகாப்பு சக்தின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது யாராவது நம்ம நாட்டு மேலே போர் தொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட முப்படைகள் இருக்குது இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபைட் பண்ணுவோம். அதுதான் படைன்னு சொல்லுவாங்க. அதுவும் படை தான். இப்போ நம்ம ஏரியாவிலே கூட ஏதாவது சண்டை வந்ததுன்னா போலீஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களும் ஒரு பாதுகாப்பு சக்தி தான். நம்மளை பாதுகாக்கிற எல்லா சக்தியையும் நம்ம படைன்னு சொல்லலாம். அடுத்து குடி. இங்கே குடிங்கிறது வந்து யாரை குறிக்குதுன்னா குடிமக்கள் ஆதரவை குறிக்குது. அதாவது மக்கள் எல்லாரும் ஆதரவாக இருந்தால் மட்டும்தானே ஒருத்தவங்களால் அரசனாக இருக்க முடியும். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. 3வது விஷயம் கூழ். கூழுங்கிறது ஒரு உணவு தான். ஆனால் இந்த இடத்துல கூழுங்கிறது எதை குறிக்குதுன்னா செல்வத்தை குறிக்குது. அரசர்கிட்ட நிறைய பணம் இருந்தால் தானே அதை வச்சு மக்களுக்கு உதவி பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அமைச்சிங்கிறது என்னென்னா அதுக்கு தனியான ஒரு அர்த்தம் கிடையாது. இங்கே அமைச்சிங்கிறது எது கூட சேர்த்து வருதுன்னா நட்பு கூட சேர்த்து வருது. நாம் நட்பை அமைச்சிக்கிறதும் அரசனுக்குள்ள ஒரு நல்ல தகுதின்னு சொல்கிறாங்க. நட்பை அமைச்சிக்கிறதுனா என்ன? அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடும் ஒரு நட்புறவில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நியூஸில் அதிகமாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஒரு நாட்டுக்கும் உள்ள நட்புறவையும் குறிக்கும். அதுக்கடுத்து நட்புங்கிறது உனக்கே தெரியும் இல்லையா, எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அவங்களால நாட்டை நல்ல முறையில் ஆட்சி பண்ண முடியும். அப்புறம் அரணுங்கிறது பாதுகாப்பு கட்டமைப்பு. என்னதான் பாதுகாக்கிறதுக்கு வந்து முப்படைகள் இருக்குது எல்லாம் இருக்குன்னா அது முப்படைகளாக பிரிக்கிறது, அதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து ஹெட்டாக ஆக்குறது, அவங்களுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்டை வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோன்னா நிறைய துறைகள் இருக்குது. அந்த துறைகளுக்கு அமைச்சர்கள்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு தான், அரசர்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாம் இந்த 6ம் சேர்ந்து யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக அரசனாகிறதுக்கு முழு தகுதியும் உடையவங்க. உடையான் அரசருள் ஏறு. இவையெல்லாம் உடையவன் அரசர்கள் இடையில் முன்னிலை பெறுபவனாக இருப்பாங்க. சப்போர்ட் பண்ணுங்க.